அரசாங்கத்துல உள்ள போது நம்மளுக்கு நிலவரம் இருக்குங்க. 60 வயசு ஆச்சுன்னா எத்தனை பேருக்கு நம்மளுக்கு வந்து பென்ஷன் காசு வருதுன்னு தெரியும். அரசாங்கத்துல வேலை பார்த்தாலும் பென்ஷன் வரும், பிரைவேட்ல வேலை பார்த்தாலுமே நம்மளுக்கு பென்ஷன். 60 வயசு ஆகும்போது இப்ப கொடுக்குற 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் தான் இருக்காரு. இந்த நலவாரியத்துக்கு வந்து அமைச்சர் சி வி கணேசன், போக்குவரத்துக்கு வந்து அமைச்சர் சிவசங்கர். சி வி கணேசன் அமைச்சர் சொன்னது என்னன்னா, இந்த வருஷத்துல இருந்து 2000 மாற்றோம், நாங்க 3000 கேட்டிருக்கோம். விபத்துல மரணம் அடைந்த 2 லட்சம் ரூபாய், அது 5 லட்சம் ரூபாய் உயர்த்து தரணும்னு சொல்லி நம்மளுடைய அக்னிசுரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வருஷமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறோம். நம்மளுடைய தொழிற்சங்கத்தை அவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம செலவு பண்ணிக்கணும். சரி, அவங்களுக்கு தான் பண்ணி தராங்க அப்படின்னா குடும்பத்துல யாரு வந்தாலும் சரி, நீங்க தமிழ்நாட்டுல எந்த விலாசமா இருந்தாலும் பண்ணி கொடுக்கறது அவங்க எப்பவுமே தயாராக இருக்காங்க. இங்கேயும் வந்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் ஒரு 1/2 மணி நேரத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு போட்டோ வந்துச்சுன்னா போட்டோ கொடுங்க. எந்த விலாசமா இருந்தாலும் சரி, நீங்களும் எடுத்துக்கலாம், உங்க மிஸ்ஸஸ் குடும்பத்துல இருந்தா மனைவி எடுத்துக்கலாம், பிள்ளைங்க எடுத்துக்கலாம். அதுக்கு ஆனா முடிவானா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பண்ணிக்கலாம். அதுக்காக பேங்க் ஐஓபி பேங்க்ல இருந்து நம்ம வர சொல்லிருக்கோம். யாருக்கு இல்லையே பண்ணிக்கலாம். அந்த ஐஓபி பேங்க் மூலமா நீங்க பண்ணிட்டீங்கன்னா சங்கத்து சார்பில் வந்து இன்சூரன்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வேற ஒண்ணு இல்லை. கடந்த முறை வந்து ஒரு 22 பேருக்கு இன்சூரன்ஸ் போட்டுருக்கிறோம். மீண்டும் ஆண்டு சந்தா கலக்கும் அனைவருக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தர முடியும். இந்த சங்கத்தை பத்தி பயிலவை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். புதிய அக்னிசுரர்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்து அனைத்து ஓட்டுநர்களும் இந்த பொதுக்குழுக்கு வந்த மிக்க மகிழ்ச்சியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் போன வருடம் வந்து ஐயப்பன் நாங்கள் நடந்தது. ஸோ இந்த வருஷம் வந்து அங்கே மண்டபம் கிடைக்காததுனால மரமல் நகரில் வந்து வச்சிருக்கோம். இந்த வருடம் வந்து நம்மளுடைய 2ஆம் வருடம் வந்து சிறப்பாக வந்து பொதுக்குழு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் நம்ம வந்து ஓட்டுநருக்கு உண்டான ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரே ஒரு விதம் தான் வந்து ஓலா, ஊபர், ரேபிடோ. இதை வந்து வலியுறுத்தி தான் நம்ம வந்து ஒரு தொழிற்சங்கங்கள் வந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்குது. இது வந்து மெயினா ஓலா ஊபரை ஒழிச்சிடணும்ன்றோம். அந்த ஓலா ஊபரை ஒழிக்க முடியாது. மெயினா வந்து கார்பரேட் நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து முதலீடு போட்டு கார்பரேட் நிறுவனங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல எதுவும் வந்து ஒழிக்க முடியாது, ஆனா முறைப்படுத்த வேண்டும். எங்களுடைய வந்து ரேட்டு வந்து நீங்க நிர்ணயம் பண்றதுக்கு உண்டான முறைப்படுத்த வேண்டியதுதான் வந்து தொழிற்சங்கங்கள் வந்து அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. அதனால நீங்க ரேட்டை வந்து பிக்ஸ் பண்ற வரைக்கும் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் செயல்பட்டு கொண்டுட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு விலைவாசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ வந்து 10 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 12 ரூபாய் ஆயிப்போச்சு. ஆனா இன்னைக்கு வந்து 15 ரூபாய் ஆயிப்போச்சு. ஆனா அந்த மாதிரி ஒரு விலைவாசி இருக்கும்போது எங்களுடைய ஓட்டுநர் வந்து வாழ்வாதாரமே இன்னைக்கு வந்து கேள்விக்குறியா வந்து நிக்குது. இன்னைக்கு 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு வந்து 10 கிலோமீட்டர் வந்து ரேட்டு வந்து பிக்ஸ் பண்றான் கார்பரேட் நிறுவனம். யாருடைய முதலீடு? எங்களுடைய முதலீடு மொத்தம் 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு முதலீடு போட்டு நான் வந்து நீ கொடுக்குறதுக்கு 5க்கு 10க்கு நான் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் வந்து முறைப்படுத்துறதுக்கு தொழிற்சங்கங்கள் எங்களுடைய சங்கம் வந்து தொழிற்சங்கம் வந்து முறைப்படுத்தும். இது அனைத்து தொழிற்சங்கங்களும் இதை சேர்த்து முன்னிலையில வந்து இந்த முறைப்படுத்துறதுக்கு எந்த விதமான தயக்கமும் இன்றி கண்டிப்பா முறைப்படுத்தும். இந்த ஓலா, ஊபர், ரேபிடோ அனைத்து வகையான ஒவ்வொரு ரேட்டுக்கும் நீங்க வந்து பிக் பண்ற வரைக்கும் நாங்க வந்து வலியுறுத்திட்டே இருக்கோம். இது மூலமா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எங்களுடைய கோரிக்கைகளை நீங்க வந்து செவி சாய்க்காத வரைக்கும் எங்களுடைய போராட்டங்கள் அங்கங்க கண்டிப்பா வந்து எல்லா இடத்துலயும் நடக்கும். ஏன்னா அவ்வளவு வந்து ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இன்னைக்கு வந்து வேதனைப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஓட்டுநருடைய குடும்ப சூழ்நிலை போய் பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எவ்வளவு இது பண்றாங்க. இன்னைக்கு ஆந்திர முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து பாருங்க, ஒரு ஓட்டுநருக்கு ஆட்டோ டிரைவர் மூலம் கூடவே போயிட்டு அவங்களுடைய பயணத்தை வந்து எவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வந்து பார்த்திருக்காங்க. இங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்துல அந்த மாதிரி இது வரைக்கும் நாங்க மனு கொடுத்து இது வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை கூட இன்ன வரைக்கும் செவி சாய்க்காம இருக்காங்க. அப்போ ஒரு தொழிற்சங்கங்கள்லாம் வந்து கேட்கறதுக்கு என்ன கேட்கறதுக்கு அது நீங்க வந்து என்ன செய்றீங்க? முக்கியமா ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து மினிஸ்டர் வந்து என்ன வந்து கேட்கிறேன், நாங்க என்ன கேட்கிறோம் வலியுறுத்துறோம். அந்த கேள்விக்கு நீங்க வந்து இது வரைக்கும் என்ன தெரிவிச்சிருக்கீங்க? ஒரு ரேட்டு நிர்ணயம் பண்ண சொல்றோம். ஒரு ஆட்டோ கட்டணும், கவர்மெண்ட் ரேட்டு பிக்ஸ் பண்ணதுதான் ஆட்டோ 13 ஆண்டுகளா வந்து பிக்ஸ் பண்ணது. இன்னை வரைக்கும் ரேட் வந்து அதுக்கு மாற்றுறதோ இல்லை. டீசல் பெட்ரோல் விலையை தாண்ட மாதிரி தான் நாங்க வந்து ரேட்டு கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் அதுக்கு உண்டான விலையை வந்து நீங்க நிர்ணயம் பண்ணல. ஒவ்வொருடைய ஓட்டுநர் குடும்பத்துல வந்து போய் பாருங்க. இன்னைக்கு விலைவாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்கு வந்து செலவு பண்றோம், ஒரு சர்வீஸ் பண்ணோம்னா 4500 ரூபாய் 5000 ரூபாய் வந்து வருது. அது டாக்ஸ், ஜிஎஸ்டி, பர்மிட் எல்லாமே நாங்க வந்து முறைப்படி நாங்க எல்லாத்தையுமே கட்டி இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் எல்லாத்துமே உண்டான வருமானத்தை கொடுத்துட்டு நாங்க இன்னைக்கு வந்து நாங்க வாழ்வாதாரத்தை இழந்து நின்றுட்டு இருக்கிறோம். நீங்க வந்து கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து என்ன கட்டுக்கிறீங்க?
எதுவுமே கண்டுக்காம வரைக்கும் நாங்க வந்து எந்த வாழ்வாதாரத்தை நாங்க வந்து எப்படி கொண்டு போறது? இன்னைக்கு இதுதான் எங்களுடைய தொழில். ஆட்டோ ஓட்டம், கான்ட்ராக்ட் ஓட்டம், இதுதான் எங்களுடைய தொழில். இன்னைக்கு நாங்க வேற தொழில் போய் திடீர்னு போக முடியாது. என்ன தொழில் தெரியும் அவங்களுக்கு? இதை வச்சுதான் எல்லாருமே பொறுப்பு போயிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் இதுக்கு வந்து நீங்க கரெக்டான ரேட்டு வந்து ஓலா ஊபர் கூப்பிட்டு நீங்க வந்து பேசி அதை வந்து முறைப்படுத்தலைன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பா ஒரு போராட்டங்கள் நடைபெறும். அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு முன்னிலையில் கண்டிப்பா வந்து ஒரு போராட்டம் கண்டிப்பா வெடிக்கும். ஆனா குடும்பத்தோட வந்து போராட்டம் பண்ணுவோம். இனிமே ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் ஓட்டுநர்களும் குடும்பத்தோட வந்து போராட்டம் நடக்கும். ஒவ்வொரு ஓட்டுநர்களும் வந்து இறங்கி வீட்டில வந்து போராட்டம் பண்ணுவாங்க. இதை வந்து ஆணித்தரமா வந்து சொல்றேன் இந்த இடத்துல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பொறுப்பு வந்து எவ்வளவு வேதனையிலும் வந்து நடத்திட்டு இருக்கான்னு தெரியுங்க. ஒரு ரேட்டு வந்து இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு நாங்க போகிற ரேட்டு 100-150 ரூபாய்க்கு வந்து போனாங்க. எப்படி நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு போட்டு நாங்க ஓட்டுறோம். ஒவ்வொரு ஓட்டுநரும் 5 ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னா ஏங்க நாங்க ஏங்க சேர்த்து கொடுக்கணும்? நாங்க தான் நீங்க ஓலா ஊபர் வந்து ரேட்டு கொடுக்குற ரேட்டு தான் நான் கொடுக்க முடியும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இல்லைங்க. அவங்க ரேட்டு வந்து கம்மியா கொடுக்குறாங்க. எங்களுடைய ரேட்டு வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகல. உங்களுக்கு கட்டுப்படி ஆகலாம், நீங்க வந்து அவங்க கிட்ட முறையிடுங்க. என்கிட்ட ஏன் நீங்க எக்ஸ்ட்ரா கேட்கறீங்க கேட்கறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பில்லுல வந்து காமிக்கிற ரேட்டு அது எவ்வளவு இருந்தாலும் நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ இது சரி பண்ண வேண்டியது கார்பரேட் நிறுவனம் ஓலா ஊபர் ரேபிடோ. இதை ரேட்டு நீ பிக்ஸ் பண்ணி கூட யார் எவ்வளவு கூட ஓட்டிட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு இது. தொழிற்சங்கங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம், நீங்க ரேட்டை பிக்ஸ் பண்ற வரைக்கும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். வருகின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரேட்டு சொல்லிட்டு இருக்கோம். இது அரசாங்கத்துக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. அவங்க தான் நினைக்கிறாங்கன்னா யாராவது ஏதாவது போட்டோம், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம என்ன சொல்றது, இந்த எலெக்ஷன் வரும்போது மட்டும் சொல்றாங்க, ஓட்டுநர் வந்து கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா கூப்பிட்டு பேசுறாங்க, அது பேசல சரி நாங்க பண்றோம், அடுத்த வாட்டி நீங்க 10 நாள் டைம் இருக்கு, 15 நாள் டைம் இருக்குன்றாங்க. ஆனா இது வரைக்கும் கிடையாது. கடந்த ஒரு 10 வருஷமா நம்ம இப்படித்தான் போராடிட்டு இருக்கோம். ஒரு நாள் நம்ம ஓட்டுநருடைய கஷ்டத்தை பாத்தீங்கன்னா ரோட்ல அவ்வளவு பேர் கதறாங்க. அது என்ன கஸ்டமரை வந்து நம்ம கஸ்டமருக்கு டெய்லி நமக்கு அவங்க தான் காக்குல இருக்கு. அதுல யாரு இது பண்றாங்கன்னா ஓட்டர் மட்டும்தான் நம்ம பாதிக்கிறோம். இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் போகுதுன்னா ஒரு 300 ரூபா வாங்கினாதான் நம்ம இன்னைக்கு டிராபிக் நம்ம ஒரு ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ண முடியும். ஆனா 10 கிலோமீட்டருக்கு 120 ரூபா 110 ரூபா போடுறாங்க. இந்த 120 ரூபா 110 ரூபா போட்டா நம்ம எப்படி ஒரு வண்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்? ஒரு வண்டி சர்வீஸ் பண்ண போனா 10,000 ரூபா 15,000 ரூபா ஆகுது. ஒரு இஎம்ஐ 20,000 ரூபா ஆகுது. 35,000 ரூபா அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பெட்ரோல் மற்ற மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இது ஏதாவது ஒரு கண்டுக்கிறாங்களா? கார்பரேட் கம்பெனிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓலா ஊபர் ராபிடோ நம்ம ஏகப்பட்ட கால் டாக்ஸி இருக்கு. ஆனா யாருமே வந்து ஓட்டுநர் கிடையாது. வரம்பா சொல்றாங்க, நான் ஓட்டுநர் யாருக்கு உங்களுக்காக நான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஆனா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம செய்தி சாய்க்கிறதே கிடையாது. அவங்களுடைய போட்டியாக பாதிக்கப்படுறது நம்ம மட்டும்தான். கஸ்டமர் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் கிடையாதான் இருக்காங்க. ஏங்க இப்போ 10 கிலோமீட்டருக்கு 500 ரூபா பீக் ஹவர்ல அந்த முகூர்த்த டைம்ல மத்த ரொம்ப மழை டைம்ல 500 ரூபா கூட கொடுத்துட்டு போறாங்க. ஆனா மத்த டைம்ல யாரும் கொடுக்க முன் வரல. அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க 10 கிலோமீட்டர் 1000 ரூபா நான் கொடுத்துட்டு போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா ஆப்ல காமிக்கிற அமௌண்ட் மட்டும் தான் நான் கொடுப்பேன், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன் இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? சொல்லுங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்க, ஓட்டுநர் வந்து அநியாயமா கேட்கறாங்க அப்படின்றாங்க. இதே ஆப்ல 10 கிலோமீட்டருக்கு 500 ரூபா 1000 ரூபா போடும்போது அநியாயமா தெரியல கஸ்டமருக்கு. நம்ம ஒரு 10 ரூபா ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுங்க மேடம், அது சார் கொடுங்க சார் சொன்னோம்னா ஆர்குமெண்ட் பண்றாங்க. ஏங்க எல்லா ஓட்டரும் இப்பதான் அநியாயம் பண்றீங்க, ஏங்க அப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இது ஏன் இது தெரியாத அரசாங்கத்துக்கு? அதனால தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு ஓட்டுநர் கோரிக்கைய நியாயமான கோரிக்கை தான் நாங்க சொல்றோம், மற்றபடி அந்த இதெல்லாம் கேட்கல. அதனால தயவு செய்து போக்குவரத்து அமைச்சரும் முதலமைச்சரும் அதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இது பார்க்கலன்னா நீங்க கண்டிப்பா மாநில அளவுல ஒரு போராட்டம் கண்டிப்பா நடக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். புதிய அக்னிசிறகல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் செல்வகுமார், நம்முடைய மாநில தலைவர் திரு வெங்கடேசன் தலைமையில் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு செயற்குழு பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் சென்னை மறைமால் நகர் ரம்யா மகளில் நடக்கிறது. சங்கத்தோட டிரைவர்கள் அனைவரும் இந்த சங்கத்திலேருந்து மட்டும் இல்லாமல் அனைத்து சங்கத்திலேருந்து நம்மளுடைய பொதுக்குழுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து அரசாங்கத்துக்கு 2 கோரிக்கை. ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல முறை வந்து நம்மளுடைய அக்னிசிறகல் ஓட்டுநர் தொழிற்சங்கமே காவல்துறையிடமோ
போக்குவரத்து ஆணையரிடமும் பலமுறை மனு கொடுத்து எந்த ஒரு செவி சாக்கியாதனால ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் மிகவும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி 2000 ரூபா சம்பாதிச்ச நாங்கள் இன்னைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறது பெரிய இக்கட்டான தர்ம சங்கட சூழ்நிலையாக இருக்குது. எங்களுடைய வாழ்வாதாரம் குடும்பத்தை நடத்துவதற்கே போதுமானதாக இல்லை. காரணம் வந்து ஓன்போர்டு ஆகிய பைக் டாக்ஸியை வைத்துக்கிட்டு அதை டாக்ஸி என்ற பெயரில் ராபிடோ நிறுவனங்களும் ஓலா ஊபர் நிறுவனங்களும் செயல்படுத்துகின்றன. சொந்த பயன்பாட்டு வாகனங்களை தன்னுடைய சொந்த யூஸுக்கு வச்சுக்கொள்கிற வாகனத்தை வந்து வாடகைக்கு விட்டு ஜூம் காருங்க மாதிரி சிலர் இண்டிவிஜுவல் வாடகைக்கு விட்டு இப்போ சம்பாதிக்கிறாங்க. இது சம்பந்தமாக போக்குவரத்து ஆணையர் அவர்களையும் கூடுதல் ஆணையர் அவர்களையும் சந்தித்து பல முறை மனு கொடுத்துருக்கோம். இதை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக தமிழக அரசுன்னு சொல்கிறோம். தமிழக அரசு கடந்த 13 ஆண்டுகளாக ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்த்தவில்லை. நாங்களும் பல முறை சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரமே வந்து கால் டாக்ஸி ஆட்டோ தான். நாங்கள் வந்து அரசுக்கு வந்து முறையாக இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸி எல்லாம் போட்டு வண்டி வாகனங்களை இயக்குறோம். எந்த ஒரு சொந்த பயன்பாட்டு வாகனம் அவருடைய இன்சூரன்ஸ் வந்து வெறும் 3000 ரூபாயோ 4000 ரூபாய்க்கோ போட்டால் போதும். நாங்கள் 40,000 ரூபா முதல் 50,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணி போடுறோம். ஆண்டுக்கு 2 முறை எஃப்சி வந்து எடுக்கிறோம். இந்த செலவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரியல. அரசாங்கம் ஆரம்பத்தில் வரும்போது நாங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இந்த அரசாங்கத்தை தமிழ்நாடு அரசை எதிர்பார்த்தோம். ஆனால் ஆண்டும் முடிய போகுது, அரசாங்கமும் முடிய போகுது. கடைசி ஒரு துளி நிமிடங்களையாவது இந்த ஓட்டுநர்களுடைய கவனத்தை, இவர்கள் படும் இன்னல்களை இந்த அரசாங்கம் திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு அக்னிசிறகல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை சார்பாக கேட்டுக்கணும். மிகவும் எங்க போய் நின்னாலும் காவல்துறையோட தொல்லை, டிராஃபிக்கோட இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா நிப்பாட்டினாலே அவருக்கு வந்து ஒரு சலான் போட்டு பாக்கெட்ல வந்துருது 500 ரூபா சலான், 1000 ரூபா சலான். நாங்க சம்பாதிக்கிறதே 500 ரூபா தான். ஆனா எங்களுக்கு சலான் வந்துருது 2000 ரூபாய்க்கு மேல வந்துருது. எஃப்சி கட்டணம் உயர்ந்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டி இயக்கக்கூடாதுன்னு சொன்னாக்க இயக்கக்கூடாதுன்னா அரசாங்கமே அதுக்கு உண்டான மாற்று வழியை சொல்லணும். அதுக்கு டபுள் எஃப்சி காசு போடுறாங்க. சரிங்களா? இது வந்து வன்மையாக ரொம்ப கண்டிக்கத்தக்கது. மிக முக்கியமானது, ஆட்டோ கால் டாக்ஸிக்கு 10 ரூபாய் 8 ரூபாய் என்ற வாடகை கட்டணத்தில் வண்டியை இயக்க சொன்னாங்க. இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்களும் வாழ்வாதாரத்தை இறந்து எங்களுடைய இஎம்ஐ கட்ட முடியல. குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த பணத்தையும் கொடுக்க முடியல. குடும்பத்தில் உள்ளவங்க டெய்லி வேலைக்கு போறியன்னு கேட்குறாங்க. ஆனால் டெய்லி வேலைக்கு போனால் வீட்டை விட்டு வெளில வந்து ரோட்டில் உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்க ஒழிய வண்டி ஓடுனதாக அர்த்தமே இல்லை. ஸோ இந்த அரசாங்கமாவது எங்களுக்கு எதாவது பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசாங்கம் இந்த ஓட்டுநர்களை ஒரு முறையாவது இந்த கூட்டமைப்பு சங்கமோ இல்லை ஓட்டுநர் அக்னிசிறகல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை அழைத்து பேசி ஒரு முறையாவது ஒரு 2 நிமிஷம் துணை முதல்வராக இருக்கட்டும், போக்குவரத்து அமைச்சராக இருக்கட்டும், தமிழ்நாடு சிஎம்மாக இருக்கட்டும், நான் வந்து கட்சி பாகுபாடு கேட்கல. இந்த தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கையை ஒரு நிமிடம் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதை மிகவும் தாழ்மையோடு அவங்க எல்லாரும் கேட்டுக்கிறேன். சார், கார்பரேட்டுக்கு அரசாங்கத்தோட துணை இல்லாமல் கார்பரேட் நிறுவனம் இயங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். சார், அவங்கள்ட்ட பர்மிட் இருக்கா சார்? நான் வந்து இந்த நிறுவனம் ராபிட்டோன்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்கேன். அந்த நிறுவனத்துக்கு உண்டான செலான் இருக்கா? இதை நாங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜி வரைக்கும் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தோம் சார். அப்படி ஒரு ஆணையமே அதில் இல்லை. சும்மா டம்மியான ஒரு பேப்பரை வச்சுட்டு அந்த நிறுவனங்கள் இயக்குகின்றன. ஓலாவுக்கு நாங்கள் இப்போ ஒரு டிரைவரோ ஒரு ஓட்டுநரோ பாதிக்கப்பட்டா கஸ்டமர் சைடு கம்ப்ளைண்ட் வந்தால் அவங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஒரு டிரைவர் சைடு கம்ப்ளைண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அங்கே ஆஃபீஸ் கிடையாது. யாருக்கிட்ட போய் முறையிடுறது? நாங்கள் பப்ளிக்கும் காவல்துறையும் தான் போய் முதிக்கிறோம். டிரைவர் ஒன்று கேட்க போனால் டிரைவர் சைடு தான் பாதிப்பு ஃபுல்லாக திருப்புறாங்களுடைய, கஸ்டமர் சைடு அவங்களுடைய பாதிப்பை வந்து சேஃபாக செக்யூர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப இக்கட்டான நிலைமையில தான் சார் இருக்கு. சார், மத்திய அரசு சார் ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். மத்திய அரசோ மாநில அரசோ கொண்டு வாங்க. நாங்கள் போட்டிருக்க வெள்ளை சட்டை மாதிரி காக்கி சட்டை மாதிரி அவங்களுக்கு ஒரு பிங்க் கலர்லையோ பச்சை கலர்லையோ ஏதோ ஒரு கலரில் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களை பைக் டாக்ஸியை தடை பண்ணுங்கன்னு சொல்லலை. அதுக்கு உண்டான டாக்ஸிங்கிறதுக்கு என்ன? நான் மஞ்சள் போர்டு வச்சு ஓட்டுறேன். அந்த மஞ்சள் போர்டு அவங்களை போட்டு இயக்க சொல்லுங்கள். இல்லை அவங்களுக்கு ஒரு பச்சை போர்டு கொடுங்க, ஏதோ ஒரு கலரில் போர்டு கொடுங்க. இவர் பைக் டாக்ஸின்னு ஒரு சட்டையிலையோ இல்லை ஒரு வண்டியிலையோ வாகனத்தில் எழுதுங்க, முறைப்படுத்துங்க. அதை தான் கேட்குற மொழியே, யாருடைய வாழ்வாதாரத்தையும் அடிக்கணும்ல. ஆனால் அதை முறைப்படுத்தாமல் லட்சக்கணக்கில் நாங்கள் எஃப்சி சார் பொண்டாட்டி தாலியை வட்டிக்கு 10 வட்டிக்கு வாங்கி வண்டியை எஃப்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். வண்டி வாங்கிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு வாழ்வாதாரம் ரொம்ப அடி சர்க்கிளுக்கு மேலே அடி சர்க்கிளாக போயிட்டு இருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு. குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல. ஸ்கூல்ல இருந்து புக்கு பேக்கை திருப்பி அனுப்புறாங்க. அப்படியேப்பட்ட சூழ்நிலை. இதை மிகவும் பணியோட கேட்டுக்கொள்ளும். இந்த அரசாங்கம் மேலே விமர்சனம் வைக்கணுங்கிறது எங்களுக்கு இல்லை. அடிப்படை எங்கள் தேவையை கொஞ்சமாவது இந்த முதலமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் கேளுங்க, தயவு செய்து சொல்லுங்க. வாழ்வாதாரம் மிகவும் கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. சமீபத்துல வந்து போக்குவரத்து ஆணையர் வந்து ஒரு ஆர்டர் போட்டாரு, ராபிடோ வந்து தடை விதிக்க போறோம் அப்படின்னு. ஆனா மறுநாள் காலையில வந்து அந்த ஃபைல் எடுத்தோம். மறுநாள் காலையில வந்து அமைச்சர் வந்து இல்ல, ஆமா சார், பேச்சுவார்த்தை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து 2 பேருக்கிட்டே மாட்டு கருத்து இருக்கு. அது என்ன நினைக்கிறீங்க சார்? டிசம்பர் 10 சைதாப்பேட்டை ஆர்ச்சியில் வந்து நாங்கள் சைதாப்பேட்டை வந்து போராட்டம் நடத்தணும். அந்த போராட்டம் நடத்தும் போது அன்னைக்கு ஈவினிங் வந்து 6:45 மணிக்கு வந்து போக்குவரத்து ஆணையர் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்றாரு. என்ன ஜியோ பாஸ் பண்றாரு? பரவாயில்லப்பா, நாங்கள் அதுக்கு வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் பண்றாரு. அந்த ஆணையை பாஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில நியூஸ் 18க்கு ஒரு செய்தி வருது. போக்குவரத்துறை அமைச்சர் வந்து அமைச்சர் சிவசங்கர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஆவணங்கள் சரியாக இருந்தால் அந்த வண்டியை இயக்கலாம். என்ன ஆவணங்கள் சரியாக இருந்தால்?
அதுதான் என்னுடைய கேள்வி. டீ போர்டுன்னு என்னுடைய வாகனம் சரியா இருக்கு, அவர் எப்படி அவருடைய வாகனம் சரியா இருக்கா? அவருக்கு என்ன டீ போர்டுக்கு உண்டான ஏதாவது இருக்கா? அது வந்து மிகுந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு சார். அன்னைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான டிரைவர்கள் டிசம்பர் 10 சைதாப்பேட்டையில் போராட்டம் நடத்தும் போது ஒரு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் போட்டு கொடுத்த கையெழுத்து. காலையில ஈவினிங் இந்த ஜியோ பாஸ் பண்றாரு. ஒரு ஜியோ பாஸ் பண்ற அதிகாரம் ஒரு கமிஷனருக்கு தான் உண்டு, எந்த அமைச்சருக்கும் கிடையாது. ஆனா அமைச்சருக்கு அதிகாரம் உண்டு, இதை மாத்தி போடுங்கன்ற. ஆனா அப்படிப்பட்டது நியூஸ் 18 காலையில 8 மணி செய்தியில வருது, இல்ல நீங்க உங்க வாகனங்கள்ல புக்கு சரியா இருந்தா ஓட்டிக்கலாம். அப்ப இத்தனை பேரும் நாங்க என்ன சொல்றோம், எங்க வண்டியெல்லாம் ஒப்படைச்சிடும் அரசாங்கத்துக்கிட்ட, எங்களுக்கு ஓன் பண்ணி கொடுத்துருங்க, இந்த பிரச்சனையே இல்லை, ஓன் போர்டை பண்ணி கொடுத்துட்டா நாங்க எங்களுக்கும் ஒன்றும் கட்ட வேண்டிய எஃப்சி இல்லை, ஒன்றும் இல்லை, வாகனங்கள் பொதுவாக இறக்கிட்டு போகலாம்ல சார். ஒரு பெங்களூர்ல அந்த அரசாங்கமே ஒரு கட்டணம் நிர்ணயிக்குது, ஓட்டுநருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு. அந்த அரசாங்கம் ஜியோ பாஸ் ஆகல, இருந்தாலும் அந்த அரசாங்கம் கோர்ட்டுக்கு மூலியமா ஒரு நிர்ணயம் பண்ணுது. கால் டாக்ஸிக்குன்னா இந்த ரேட்டு, ஆட்டோக்குள்ள இந்த ரேட்டுன்னு பண்ணுது. அது ஏன் தமிழ்நாடு அரசால பண்ண முடியல? வரட்டுமே, கோர்ட்ல போட்ட கேஸ் 13 வருஷம் ஆச்சு. ஆட்டோ கட்டணம் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாச்சு, அதை இன்னமும் நிறைவேற்றல. பல கட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி கடைசி தருணத்திலேயாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பேட்டியை பார்த்தாவது இந்த ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்ற தேர்தல் 4 மாசம் இருக்கு, அதுக்குள்ள அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா இந்த பேச்சுவார்த்தை விரைவில் அழைப்பாங்க. அப்படி இல்லைன்னா எங்க சங்கத்தோட சார்பில் தலைவரையோ யாரையோ ஒருத்தரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ இல்ல ஸ்டாலினோ எதிர்த்து ஒரு ஆளை நிறுத்துறோம் சார். எந்த தொகுதியில ஒரு தொகுதியில கண்டிப்பா எதிர்த்து எங்க தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ யாரையோ ஒருத்தரோ அந்த தொகுதியில நிறுத்துறோம் சார். பாத்துக்கலாம். செல்வகுமார், அக்னிசர்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் செல்வகுமார், மாநில தலைவர் திரு வெங்கடேசன், மாநில பொருளாளர் செல்லத்துறை.